நாடு முழுவதும் 24 மணி நேரமும் நடத்தப்படும் உணவகங்கள் தொடர்பாக பினாங் பயணீட்டாளர் சங்கம் வெளியிட்டிருந்த இச்செய்திக்கு பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்தியர் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுரேஷின் பதில் அதிர்ச்சியை தருவதாக பினாங் பயணீட்டாளர் சங்க தலைவர் முகைதீன் அப்துல் காதர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்நாட்டின் இளைஞர்களின் எதிர்கால ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த கருத்தை பினாங் பயணீட்டாளர் சங்கம் தெரிவித்திருந்ததாக அவர் சொன்னார். 24 மணி நேர உணவகங்கள் இன்னும் திறக்கப்படக்கூடாது என்றும் அவர்களின் வியாபார நேரத்தை குறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் சிபாரிசு செய்தோம். இது மலிவான சுய விளம்பரம் அல்ல என்றும் இன்னும் அதிகமாக உணவு கடைகள் திறப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இது அவரவரின் விருப்பம் என முகைதீன் தெரிவித்தார். ஆனால் 24 மணி நேர உணவு கடைகளில் நமது எதிர்கால இளைஞர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதுதான் எங்களுக்கு கவலை அளிக்கிறது. அவர்களின் மீது உள்ள அக்கறை, பரிவு ஆகியவற்றின் காரணமாக இந்த ஆலோசனையை நாங்கள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் என்றார் முகைதீன். உண்ணும் நேரத்தில் உறங்குவது, உறங்கும் நேரத்தில் உண்ணுவதுதான் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையாகிவிட்டது. 24 மணி நேர உணவகங்கள் என்றால் அது இந்திய உணவகங்கள் என்று பொருள்படாது. மற்ற கடைகளும் அதில் அடங்கும் என்றார் அவர். மலேசிய இளைஞர்களின் வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில், சிந்தனையில் இந்த வேண்டுகோளை முன்வைத்தோம். மலிவான விளம்பரத்தை தேடுவதற்காக அல்ல, மலேசியர்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் முக்கிய நோக்கமே தவிர அது சுய விளம்பரம் அல்ல. அதிக அளவு சீனி சேர்க்கப்பட்ட பானங்களை மலேசியர்கள் உண்பதால் நாட்டில் 5 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருப்பதாக சுகாதார அமைச்சரின் துணை அமைச்சர் லுக்கானிஸ்மான் அவாங் சாவ்னி நேற்று தெரிவித்தார். இவர்களின் சிகிச்சைக்காக அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 4 பில்லியன் ரிங்கிட் செலவு செய்வதாகவும் துணை அமைச்சர் அதிர்ச்சியான செய்தியை தெரிவித்தார். நமது நாட்டில் வயது வந்தோரில் 30.4% அதிக எடை கொண்டவர்களாகவும் 19.7% பருமன் உடையவர்களாக இருக்கின்றனர் என சுகாதார அமைச்சின் தரவுகள் காட்டுவதாக முகைதீன் தெரிவித்தார். மலேசியாவில் 2ஆம் வகை நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது ஒரு கவலை தருகின்ற தகவல். ஒருவரின் உணவு பழக்கம் மாறாது வரையில் ஒருவரின் நோய் தொற்றல் குறையாது. உணவகங்களின் வர்த்தக நேரம் குறைக்கப்பட்டால் ஒரு சில ஆயிரம் இளைஞர்களின் ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும் என்றும் இவர்கள் நல்ல நித்திரையோடு வாழ முடியும் என அவர் குறிப்பிட்டார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.